ஆதியாகமத்தில் லோத்தை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இந்த லோத்து தூதர்களை எல்லாம் உபசரித்து, விருந்தினர்களை உபசரித்து ஒரு நல்ல குணம் படைத்தவளாக இருந்தான். ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, நீ மலைக்கு போ, திரும்பி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த லோத்து என்ன செய்கிறாருன்னா, உலக ஆசை அவளை சும்மா விடல. ஆண்டவருடைய எச்சரிப்பு சத்தத்தை கேட்டும் அவள் திரும்பி பார்த்ததுனால அவள் உப்புத்தூணாக மாறிவிடுகிறாள். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நாம் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் 2 பட்டணத்து மக்கள் கீழ்ப்படியவில்லை. கப்பர்நகு பட்டணமும் எருசலேம் பட்டணத்திலையும் அவர் எந்த அற்புதத்தையும் செய்ததாய் வேத புத்தகத்தில் பதிவு செய்யப்படவில்லை. வானபரியந்தமும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தமும் தாழ்த்தப்படுவாய் என்றுதான் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கீழ்ப்படுதலை விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் வேத புத்தகத்தில் கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள்தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட இருதயம் படைத்தவர்களாக இருக்கிறோம், நமக்கு அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா அப்படின்னு சொல்றத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.